ஹாய் ஹலோ வணக்கம். ஃபைனலி தங்கலான் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை சொல்லணும் அப்படின்னா பல பாசிட்டிவ்ஸ் வந்து இருக்கு, சில நெகட்டிவ்ஸ் வந்து இதில் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சார் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த படத்துக்காண்டி பயங்கரமான ஒரு உழைப்பு வந்து கொடுத்துருக்காரு. மேடைகளில் தான் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். இந்த மாதிரி நான் ஐயை விட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், சேதுவோட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ராவணனோட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ற சொல்கிற விஷயங்கள்லாம் இதில் பார்க்கும்போது உண்மை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அசுரனில் வந்து நம்ம தனுஷரை சொல்லுவோம், அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தார், அந்த மண்ணிலலாம் போட்டு உருண்டாருன்ட்டு. இவர் வந்து மண்ணில் மட்டும் தான் உருண்டுட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் பண்ணியிருக்கிறாரு. பாரஞ்சி சார் பயங்கரமாக அவரோட ஒர்க்கை வந்து வாங்கியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஜியான் சாரோட அதிகபட்ச நடிப்பை இதில் வந்து அவர் வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிய வருது. காஸ்டியூம்ஸ் வந்து வெறும் கோமணம் அந்த இது மாதிரி தான். ஒரு 2-3 இதில் வந்து வேறு காஸ்டியூம்ஸில் வருவார். மற்றபடி வந்து அந்த காஸ்டியூமில் எப்படி அந்த இடத்துல நடித்தார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எது எங்கே குத்தும்னே தெரியாத மாதிரியான இடங்கள். அப்போ அந்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் நடித்தது வந்து ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அவருக்கான ரெகக்னேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். கண்டிப்பாக ஒரு நேஷனல் அவார்டால் தாண்டி ஒரு உலகத்தரத்துக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு போனால் அவரோட நடிப்பு பேசப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. செகண்ட் பாசிட்டிவ், நடிச்சு 2 ஃபீமேல் லீட்ஸும், ஒன்று பார்வதி, இன்னொன்று வந்து மாளவிகா மோகன். எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சாரை தாண்டி ஒரு நடிப்பு பார்வதி கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் பார்க்கும்போது அதிகமாக ரசித்தது வந்து பார்வதி அவங்கள தான் வந்து. ஏன்னா வந்து பல எமோஷன்ஸ் வந்து அவங்க கேரி பண்ணுவாங்க. விக்ரம் சார் தான் ஹஸ்பண்டாக பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அவர்கிட்ட பேசுகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நைட்டு உட்காந்து பேசுவாங்க, அவ்வளோ அழகாக எமோஷ்னலாக இருக்கும். பசங்கள்கிட்ட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற ஸ்லாங்கு 1890s உள்ள அந்த மெட்ராஸ் ஸ்லாங்ன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எப்படின்னு தெரில, எனக்கு கேட்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த மாதிரியான பாஷைகள் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக அதை மேக் பண்ணியிருக்கிறாங்க. வசனத்துக்கு ஒரு ஹட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் விக்ரம் சாருக்கும் பார்வதி அவர்களுக்கும் பையனாக நடித்த அவர் வந்து பல இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா வந்து ஒரு மாதிரி மைண்ட் அஃபெக்டடான ஒரு ஆள் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி திடீர்னு ரியாக்ட் பண்ணணும், திடீர்னு ஒரு விஷயம் பேசணும், அந்த ஆர்த்தி அவங்கள கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும். அவ்வளோ அழகாக அது பண்ணியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த விக்ரம் சார் ஃபேமிலியாக நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும். ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாசிட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜிவி பிரகாஷ் தான். கேப்டன் மில்லரை தாண்டி என்ன போட்டுற போறாரு அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வந்து அவரோட கரியரில் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது கேப்டன் மில்லரோட வேஸ்டி, அதோட பேக்ரவுண்ட் தான். அதையும் தாண்டி ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறாரு இந்த தங்கலான்ல. நம்ம எல்லாருமே கேட்ட மாதிரி தங்கலானை பாட்டி வந்து கேட்டிருப்போம். அது ஒரு இடத்துல பிளேஸ் ஆகுது, அது ஒரு கூஸ் மொமெண்ட்ஸாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு வந்து ஒரு பீட் ஒன்று போட்டிருக்காரு. ஏறும் அந்த பழைய ட்ரம்பட்ஸு, அந்த உள்ள எஸ்தட்டிக், அந்த மியூசிக்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில் பேசப்படும். பாடல்களும் சரி, வந்த 3 பாடல்களுமே ஹைலைட்டு. தேட்டரில் என்ஜாய் பண்ண பாட்டு. மேனாமினிக்கெலாம் வந்து கொண்டாடுறாங்க தேட்டரில். அந்த மாதிரி எஃபெக்டான ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு சவுண்டு உள்ள தேட்டராக போய் பாருங்கள். நான் பார்த்த தேட்டரில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. என்ன தேட்டர் அப்படின்றது வேணாம். நீங்கள் நல்ல ஒரு மல்டி கிலோமீட்டருக்கு நல்ல சவுண்டான தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட ஒவ்வொரு ஸ்கோரும் வந்து நமக்கு தெளிவாக கேட்கும். நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு திங்காக நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக் இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடித்த ஆக்டர்ஸில் இன்னும் சில பேர். பசுபதியோட கேரக்டரைசேஷன் ஆர்க் எடுத்தாலே அது ஒரு படமாக பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரு நபராக வருவார். அவ்வளோ அழகாக அந்த டைலாக்ஸ் பேசுவார். அதில் அவர் பேசக்கூடிய சில அரசியல்கள் இருக்குது. அதையும் நம்ம கேட்டிங்கன்னா ஒரு தெளிவு வரக்கூடிய ஒரு அரசியல் மாதிரி இருக்கும். அதுவும் தியேட்டரில் அரசியல் பேசுகிற டைலாக்ஸுக்கு வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரசிகர்கள் கைத்தட்டி பார்த்தாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரியான படங்களில் இந்த மாதிரி அரசியல் பேசும்போது கண்டிப்பாக அதை மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுறதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிட்டிஷ்காரெலாம் நடித்த ஆக்டர், அவருமே வந்து பல இன்டர்வியூவில் வந்து கொடுத்துருப்பாரு. அவரோட ரோலுமே வந்து நல்லா இருந்துச்சு. மாளவிகா மோகன் அவங்க வந்து ஒரு மித்து, இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்களான்ற ஒரு கிரியேட்டிவிட்டியில் உருவாக்கப்பட்ட ஒரு நபர். அவங்களுக்கு சில பவர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் நம்பக்கூடிய ஒரு விஷயங்கள் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே ரியாலிட்டியை தாண்டி ஒரு மிகையான படமாக இருந்தாலும் நமக்கு அவ்வளோ மிகையாக தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு ரைட்டிங்கில் அந்த கேரக்டரோட ஸ்கெட்ச் வந்து பயங்கரமாக எழுதியிருக்கிறாங்க. எல்லாரோட கேரக்டரோட ரைட்டிங்குமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. யார் வேணும் வேணாம் இவரை தவிர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இந்த படத்தில் யாரையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரைட்டிங்கில் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பேசலாம். ஏன்னா வந்து சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. அதை போட்டிருக்க ஆர்ட் ஒர்க், ஒரு அந்த குடிசைகள், அந்த ஊரை கிரியேட் பண்ண விதம், டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டு சேரும். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக கொண்டு போன எடிட்டர்
பல விஷயங்கள் வந்து டக்கு 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 டக்குன்னு மாறும், நமக்கு எது ரியாலிட்டி அப்படின்றதே புரியாத மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது எடிட்டர் நிதானமாக எடிட் பண்ணி அந்த டிரான்சிஷன்லாம் கொடுத்து இதுதான் கதை இப்படி தான் நகருது, அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங்கில் பயங்கரமாக செதுக்கியிருக்கிறாரு. ஏன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கதை, இதை வந்து எடிட்டிங்கில் கொண்டு வந்தது மிகப்பெரிய விஷயம். எடிட்டிங்கும் பல அவார்ட்ஸ் வந்து வாங்கும். படத்துக்கே எல்லாருக்கும் அவார்டு கொடுத்துட்டு அப்படி படத்தில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த படத்துக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க வேணான்றது நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்து நம்ம அப்படியே அந்த நெகட்டிவ் சைடு வந்தோம் அப்படின்னா, கதை சூப்பரான கதை, இந்த கதையை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சிருந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவங்க பீட் பண்ணலை, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க பீட் பண்ணலை. ஏன்னா வந்து எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நகர்ந்த மாதிரி இருக்குது. இது வந்து விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பிளே எழுதக்கூடிய ஒரு கதை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் அவங்க ஸ்க்ரீன் பிளேல இது வந்து பொறுமையாக நகரட்டும்ன்ற மாதிரி எழுதி வச்சாங்களான்றது தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லைட்டாக போகுது கதை போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து எனக்கு கொஞ்சம் என்கேஜிங் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கண்ணு திரும்பினா கூட அந்த கதை புரியாத அளவுக்குலாம் இல்லை, கதை வந்து புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு என்கேஜிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி. விஎஃப்எக்ஸ் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே சில கிரிட்டிசிசம் வந்துச்சு, ஓகேவா தான் இருக்குது அப்படின்ட்டு. படத்தில் வந்து ஒட்டாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கே, கதை நல்லா இருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. அந்த கரிஞ்சிருத்தையே கட்டையிலே அடிச்சு கொள்றாங்க, அதுவும் வந்து கொஞ்சம் நம்பிக்கைத்தன்மையற்றதாக இருந்துச்சு. ஓகே, இது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கதை தான், ஆனால் வந்து ஒரு ரியல் பேஸ்ட் ஸ்டோரியிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. அதில் சில மித்து வந்து சேர்த்துருக்குறாங்க. அதனால் நம்ம அதை பார்த்து எந்த ஒரு கிரிட்டிசிசமே இப்போ வைக்க முடியாது. பட் வந்து இப்போ ஒர்க்காக நம்ம வைக்கலாம், அது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இத்தனை வருஷம் உழைப்புக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் வந்து ஒட்டு மொத்தத்தில் படம் வந்து நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர வைலன்ஸ் எப்படா இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லாவே இருக்குது, கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் என்னடா இது வந்து தண்ணிட்ட இங்கே திறந்து விட்ட மாதிரி ரத்தம் பொலம் கொட்டுதேன்ற மாதிரி சில ஃபீல் இருக்கும். ஆனால் வந்து அதுக்கு ஒரு இது ஒன்று வச்சுருக்கிறாங்க, அதுக்கு ஒரு லாஜிக் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் உடம்புலேருந்து 6 லிட்டர் தானே வரும், இது என்ன வந்து ஒரு 12-13 லிட்டர் ரத்தம் வருதுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தெரில. அவ்வளோ ரத்தம் போயும் அவங்க வந்து உயிரோடு இருக்கிறாங்க, அதுவும் எனக்கு அப்படின்றது தெரில. சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்து இருந்துச்சு. என்னதான் நம்ம கற்பனை கதையாக இருந்தாலும் கொஞ்சம் லாஜிக்கோடு சேர்ந்தால் மட்டும்தான் அந்த கதை ட்ராவல் ஆகும். இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் தப்பி போகும்போது கதையிலேருந்து கொஞ்சம் விலகக்கூடியான விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். விக்ரம் சாருக்கு வந்து இதில் ஒரு 3 கெட்டப் வந்து போட்டு விட்டுருக்குறாங்க. என்னென்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் 3 கெட்டப்லையுமே வந்து அவர் வந்து பயங்கரமான ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. ஒரு கெட்டப்பில் மட்டும் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் மீதி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர ஒரு கெட்டப்பில் வந்து விக்ரம் சார் பிரிச்சு விட்ருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்று வரும், அதில் வர ஃபைட் சீக்வன்ஸ் வந்து அல்டிமேட்டடாக இருக்கும். ஆரத்தி வர்சஸ் சியான் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவங்க வந்து கொண்டு வந்துருவாங்க. மிரட்டி விட்டுருப்பாங்க ஃபைட் சீக்வன்ஸும் பேசப்படும். இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்க்கு மத்தியில் கண்டிப்பாக பாரஞ்சித் சார் என்னடா அரசியல் பேசியிருக்காரு அப்படின்ற உங்கள் கேள்வி வந்து எனக்கு கேட்குது. என்ன அரசியல் பேசியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு 1890s நடக்கக்கூடிய கதை இல்லையா, அதனால அந்த டைம்ல இந்த பண்ணையார் அந்த ராஜாக்கள்லாம் எப்படி ஒரு அடிமையாக வச்சிருந்தாங்க, அந்த நிலத்தை எப்படி நம்மள்ட்ட இருந்து பறிக்கிறாங்க, ஒருத்தன் வந்து அதையும் மீறி நிலம் வச்சிருந்தானா அவன்கிட்ட வந்து எப்படி புடுங்குறாங்க அப்படின்ற ஒரு அரசியல் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அது வந்து தியேட்டரில் ஆமாம் இப்படி தானே அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரசிக்கிற கூடிய ஆடியன்ஸ் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேரளா அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இந்த முன்னாடி காலத்தில் வந்து இந்த ப்ளவுஸ் கூட போட முடியாத சில அடக்குமுறைகள் இருந்துச்சு, சில விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு சீன் வந்து ஒன்று வச்சிருக்கிறாங்க. விக்ரம் சார் வந்து ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து கொடுப்பாரு வெள்ளக்காரங்கள்ட்ட வந்து வாங்கி. அப்போ அவங்க போட்டுட்டு அவங்க பண்ணுற எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, இதை நான் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றது இந்த பார்வதி பண்ணும்போதெல்லாம் இதுக்கு மேலே ஆக்டிங்லாம் அவங்க என்ன கொடுக்க முடியும், இதுக்கு மேலே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எப்படி காட்ட முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு உலக தரத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா தங்கலான் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பேசப்படும். இப்போல்லாம் இந்தியாவில் நடந்திருக்கா அப்படின்றது நிறையா விஷயங்களுக்கு தெரியப்படும். என்ன தான் நிறையா பீரியாடிக் ஃபிலிம் வந்தாலும் இவங்க காட்டின ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக யாரும் காட்டாத ஒரு விஷயமா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஆனால் ரஞ்சித் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்ட்டு. இதுலேயுமே அவரோட ஃபுல் எஃபர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. படம் வந்து அவருக்கு நினச்சபடி வந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் பார்க்கும்போதும் அப்படி தான் இருந்துச்சு. இது ரஞ்சித் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே ஒரு புது அட்டெம்ப்ட்னால இது அவர் படங்கள் மாதிரி இல்லையோ, கொஞ்சம் தவிர்த்து போயிருச்சோ, வேற இதில் ட்ராவல் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இது ப்ராப்பர் ரஞ்சித் படம் தான்.
கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சியான் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே விக்ரம் சார் வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இதோட என்னோட ரிவ்யூ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தான் மட்டும் நான் விடைபெறேன். ஓகேடா, பை பாய்.